نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز قال أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைக்கரை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கால் மாத்திரமே தகுதியானவர் என்று சாட்சி கூறியதோடு ஆனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரும் சாட்சி கூறுகிறேன். ஸலாத்தும் கருணையும் சலாமும் ஈடேற்றமும் எம் உயிரிழந்தான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபோ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன, உலகத்தில் பல வன்முறைகள் நடக்கின்றன, உலகத்தில் நீதிமன்றங்களில் பல குற்றவியல் சம்பவங்கள் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. எந்த இடம் பாதுகாக்கப்படவில்லையோ அந்த இடம் பாதுகாக்கப்படாததனால் மக்களின் நிலைமைகள் பரிதாபத்துக்குரிய நிலைமையாக மாறியிருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய பாதுகாப்பும் சீர்திருத்தம், முன்னேற்றம், வளர்ச்சி எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மாளிகையாகிய பள்ளிவாசலில் வைத்திருக்கிறார். பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படாத போது, பள்ளிவாசல்களுக்குரிய மகத்துவம் வழங்கப்படாத போது, பள்ளிவாசலுடைய உறவு பேணப்படாத போது அந்த சமூகம் தோல்வியுடைய சமூகமாக உலகத்தில் உருவெடுக்க ஆரம்பிப்பார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம், நபியாக அனுப்பப்பட்ட காலம் ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடத்தனத்துடைய காலம். அந்த காலத்தை போன்ற காலம் உலகத்தில் வந்ததும் கிடையாது, இதற்கு பின்னால் வரப்போவதும் கிடையாது. மிகப்பெரிய அநியாயங்கள், பாவங்கள், வன்முறைகள், குற்றவியல்கள் நிறைந்த ஒரு காலமாக அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலங்கள். இந்த காலத்து மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா திருத்தத்தை உருவாக்கினார். அந்த திருத்தம் வழங்கப்படக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய மாளிகையை ஆக்கி வைக்கிறார். எனவே ஒரு பள்ளிவாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய எழுச்சிக்கான, விடுதலைக்கான, விமோசனத்துக்கான ஒரு தளமாக இருக்கின்றது.
ஒடுக்கப்பட்டு அந்த மத தரத்துக்கு கீழால் தன்னுடைய உரிமைகளை பெறுவதற்கான, சமூகத்தை திருத்துவதற்கான ஒரு தளமாக அடையாளப்படுத்தியிருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், செழிப்பு, விருட்சத்தை அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலோடு இணைத்து வைத்திருக்கிறார். பூமிக்கு மேலால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளிவாசல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு சஹாபி வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் நாங்கள் எந்த இடத்தில் எங்களுடைய நேர காலத்தை அதிகம் செலவழிக்க வேண்டும்? எந்த இடத்தில் இருந்தால் நாங்கள் நல்ல மக்களாக மாறுவோம்? எந்த இடத்தில் இருந்தால் நாங்கள் பாதுகாக்கப்படுவோம் என்பதை ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள், வந்த சஹாபி கேட்கக்கூடிய கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. நிம்மதியை பெறக்கூடிய இடமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு இடமாக இருக்க வேண்டும், மன நிம்மதிக்கு இடமாக இருக்க வேண்டும். இந்த இடத்தை எப்படி நான் முடிவு செய்து சொல்வது? வந்த சஹாபியிடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இதற்கான பதிலை பின்னால் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அந்த சஹாபி அனுப்பிவிடுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் கேட்ட கேள்விக்குரிய பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறார். அஹ்புல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் அல் மசாஜித், பள்ளிவாசல்கள். வ அபுல் பிலாதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய இடங்கள் கடை தெருக்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதித்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்த சஹாபிக்கு இலகுவாக பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த மனிதன் கேட்ட கேள்வி, அந்த மனிதனுடைய நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியம், மனக்குழப்பத்திற்கான தீர்வு, மன நிம்மதியை பெறுவதற்கான இடத்தை மனதில் கேட்கிறார். அதற்கான பதில் மிகவும் ஆழமாக அலசி ஆராயப்பட்டு சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அந்த பதிலை பெற்றார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுக்கு விருப்பத்துக்கு இடமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் மஸ்ஜிது பைத்துல் தகீர், பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுக்கான இடம் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அலிஃபல் மஸ்ஜித் அலிஃபல்லாஹ், யார் பள்ளிவாசல்களை நேசிக்கிறார்களோ, பள்ளிவாசலுடைய தொடர்பை பெறுகிறார்களோ, அல்லாஹ் தஆலா அவர்களை நேசிக்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வை நேச வேண்டும் என்றால் அந்த மனிதன் பள்ளிவாசலுடைய உறவை பேணிக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இலா மைத்து ரஜுல் யதாதுல் மஸ்ஜித், ஒரு மனிதன் பள்ளிவாசலுக்கு சென்று வருவதை கண்டால் ஃபஷஹது லஹு பில் ஈமான், அவர் ஈமான் தான் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் பள்ளிவாசலுடைய உறவை பேணுகின்ற போது, பள்ளிவாசலுடைய தொடர்பை பேணுகின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய உள்ளத்தில் ஈமானிய உணர்வை பாதுகாக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிவாசல் எவ்வளவு மகத்துவமிக்க, அந்த பள்ளிவாசலோடு சம்பந்தப்படக்கூடிய நபர் எவ்வளவு பாக்கியமிக்கவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் மசாஜிதி அவுதாதா, பள்ளிவாசல்களுக்கென சிலர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் பள்ளிவாசலுடைய உறவை பேணுகிறார்கள். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது பாக்கியம், இன்னல் மலாயிகத்து யுஸாவுஹும், அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களுக்கு உறவினர்களாக, தோழர்களாக, பாதுகாவலர்களாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஆக்கி வைக்கிறார். அவர்களுடைய கூட்டாளிமார்களாக, நண்பர்களாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை ஆக்குகிறார். ஜனாதிபதி அல்ல, அரசர்கள்
பள்ளிவாசலுடைய உறவை பேணக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நியமிக்கிறார். அந்த மலக்குமாருடைய தொடர்பையும் நெருக்கத்தையும் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு ஏற்படுத்துகிறார். இரண்டாவதாக சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வைன் ஆது, அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வருகிறார். பள்ளிவாசலுக்கு வந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வராவிட்டார், அந்த மனிதனை தேடி மலக்குமார்கள் போகிறார். அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்தவன் அந்த மனிதனை காணவில்லையே, அந்த மனிதனுக்கு என்னவாகிவிட்டதோ என்று மலக்குமார்கள் அந்த மனிதனை தேடி செல்கிறார். மூன்றாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வராத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு விட்டால் அந்த மனிதனை நோய் விசாரிப்பதற்காக மலக்குமார்கள் அந்த மனிதனை சந்திக்க செல்கிறார். நான்காவது விடயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு ஒரு வேலைக்காக செல்கிறார். தன்னுடைய வியாபாரத்திற்காக, கல்விக்காக, ஏதேதோ தேவைகளுக்காக ஒரு மனிதன் சென்றால் மலக்குமார்கள் அந்த மனிதனுக்கு உதவி செய்கிறார். பள்ளிவாசலோடு தொடர்புள்ள மனிதர்களுக்கு மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா உதவியை வழங்குகிறார். இந்த ஹதீஸை இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு உதவி செய்வார் என்றால் எப்படி? மலக்குமார்களின் மூலமாக தொழுகையாளிக்கு பள்ளிவாசலை உறவை பேணக்கூடிய மனிதனுக்கு உதவி செய்வது என்றால் அது எப்படி? இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், முதலாவது விடயம், ஒரு மனிதன் தன்னுடைய தொழுகையை பள்ளிவாசலில் நிறைவேற்றிவிட்டு செல்கிறார். பள்ளிவாசல்களோடு நெருங்கிய உறவை பேணுகிறார் என்றால் அந்த மனிதனோட தேவைக்காக சென்றதும் அந்த மனிதனுக்கு முடிவு செய்யப்பட்ட மோசம், முடிவு செய்யப்பட்ட நஷ்டம், முடிவு செய்யப்பட்ட ஆபத்தை அல்லாஹ் தஆலா இல்லாமல். ஒரு மனிதன் பள்ளிவாசலில் தொழுவிட்டு போகிறான், அல்லாஹ்வுடைய கலா கதிரில் அவனுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது, இவனுக்கு ஒரு விபத்தை முடிவு செய்கிறார், அல்லது அந்த மனிதனுக்கு வியாபாரத்தின் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார், அல்லது அந்த மனிதனுடைய குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறார். அந்த மனிதன் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு சென்ற காரணத்தினால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு முடிவு செய்யப்பட்ட நஷ்டத்தை, சோதனையை, கவலையை, நெருக்கடியை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குகிறார். இரண்டாவது அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உதவி, மலக்குமார்களின் மூலம் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு வழங்கக்கூடிய உதவி எப்படி தெரியுமா? அந்த மலக்குமார்கள் இந்த மனிதன் எந்த காரியத்தை செய்தால், எந்த விவகாரத்தில் ஈடுபட்டாலும், எந்த செயலில் ஈடுபட்டாலும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் மூலமாக அந்த மனிதனுடைய காரியத்தை இலகுபடுத்துகிறார். சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை மலக்குமார்களின் துணையோடு அந்த மனிதன் அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து வருகிறார். மலக்குமார்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா காரியத்தை இலகுபடுத்தி கொடுக்கிறார். மூன்றாவது, அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய செல்வம், மிகப்பெரிய சிறப்பு, அந்த மனிதன் எந்த காரியத்தில் ஈடுபடுகிறானோ அந்த காரியத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு மனிதன் தொழுதுவிட்டு தொழில் செய்கின்றார், அல்லாஹ் தஆலா அந்த தொழிலில் பரக்கத்தை உண்டு பண்ணுகிறார். ஒரு மனிதன் தொழுதுவிட்டு தன்னுடைய கல்வியை தொடர்கிறார், அல்லாஹ் தன்னுடைய கல்வியில் அபிவிருத்தியை உண்டாக்குகிறார். ஒரு மனிதன் தொழுதுவிட்டு திருமண பந்தத்தில் இணைகின்றான், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு இந்த பள்ளிவாசல் தொழுகையின் மூலமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குகிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் நாளாந்தம் பல ஆயிரம் ரூபாயை சம்பாதிக்கிறோம், பல ஆயிரம் ரூபாய்களை சம்பாதிக்கிறோம், மாதாந்தம் லட்சக்கணக்கில் உழைக்கிறோம். ஆனால் கையில் பணம் தங்குவதில்லை. எப்படியாவது ஒரு பிரச்சனை, ஒரு சிரமம், ஒரு நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. நாளாந்தம் நாங்கள் சில வேளை 10,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறோம். ஆனால் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பரக்கத் இல்லை, நெருக்கடி. காரணம்,
அந்த மனிதன் தொழுகையை விட்டு தூரமாகிட்டார். இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுடைய பள்ளிவாசலுடைய உறவை பேணவில்லை. இதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், மனிதா நீ என்னுடைய கடமையை பாழாக்கிவிட்டு தொழுகையை பாழாக்கிவிட்டு என்ன மாளிகை உதாசீனம் செய்து தொழில் செஞ்சு ஆயிரக்கணக்கில் திரட்டினார். இதோ நான் என்ன செய்கிறேன் என்று பார். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நோயை ஏற்படுத்தினார். அந்த நோயின் மூலம் மனிதன் தன்னுடைய செல்வத்தை இழக்கிறார். மனைவியின் மூலம் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய நிம்மதியை குறைக்கின்றார். பிள்ளைகள் ஏதோ விவகாரத்தில் ஈடுபட்டு பணத்தை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா உள்ளார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல் உறவை பேணாமல் தொழுகையை முறையாக தொழாவிட்டால் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு நெருக்கடியை உண்டாக்குவார். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நாங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறோம், ஏன் நம்முடைய கையில் பணங்கள் தங்குவது கிடையாது? ஏனையவர்களை விட நாங்கள் பல ஆயிரம் ரூபாய்களை நாளாந்தம் சம்பாதிக்கிறோம், லட்சக்கணக்கில் மாதாந்தம் திரட்டுகிறோம், ஆனால் கையில் பணம் தங்குவதில்லை. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசேஷமாக நாம் வாழ்க்கையில் புதிய நபராக மாறக்கூடிய நம்முடைய திருமண வைபவத்தில் கூட நமக்கு தொழுகை இல்லாமல் போய்விட்டது. திருமணம் வந்துவிட்டாலே அன்றைய தினம் மணமகனுக்கோ குடும்பத்தினர்களுக்கோ தொழுகையே கிடையாது. அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்கிறார். மேக்கப் கலைந்துவிடும், உடுப்பு நனைந்துவிடும் என்ற பயத்திற்காக வேண்டி நாங்கள் தொழுகையை பாழாக்குகிறோம். என்ன நடக்கிறது? முன்னால் வாழ்ந்தவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக பல ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்று நமக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. திருமணம் முடித்து 13வது நாளிலே காதி போட்டிக்கு பிரச்சனை வருகிறது. இந்த திருமணம் வேண்டாம், பிரித்து விடுங்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தொழுகையை பாழாக்கினார், அல்லாஹ்வுடைய மாலையை உதாசீனம் செய்தார், அல்லாஹ்வுடைய கடமையை பாழாக்கினார். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை ஒவ்வொரு வடிவிலும் உருவெடுக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசலுடைய உறவை பேணக்கூடிய உறவுகளாக நல்ல மக்களாக நாங்கள் மாற வேண்டும். பள்ளிவாசல் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல. அல்லாஹ்வுக்கு விருப்பமான நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தையும் நம்முடைய கவலை கஷ்டத்தை போக்குவதற்கு ஒரு இடமாக அல்லாஹ் தஆலா பள்ளிவாசலை ஆக்கி தந்திருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து காபிர்களுடைய கொடுமை, காபிர்களுடைய நெருக்கடி தாங்க முடியாமல் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு பயணம் செய்கிறார். சுமார் 470 கிலோமீட்டர் தூரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்நடையாக வெப்பமான சூழ்நிலையிலே அந்த பாலைவனத்திலே மிக சிரமத்தோடு போனார். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயணம் செய்து சில இடங்களில் நடக்க முடியாமல் போனது. களைப்பு, சோர்வுண்டால் இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கைகளினால் தூக்கி கொண்டு நடந்தார். நபி அவர்களுக்கு நடக்க முடியாது, அவ்வளவு சிரமம், களைப்பு, வெப்பமான சூழ்நிலை. இப்படியாப்பட்ட தியாகத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு அருகே வருகிறார். மதீனாவுக்கு அருகே வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டுடைய எந்த ஏற்பாடும் இருக்கவில்லை, குடிப்புடைய எந்த ஏற்பாடும் இருக்கவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நெருங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் கூட்டம் மாறக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். வந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உறங்குவதற்கு வீடு தேடவில்லை, தன்னுடைய சாப்பாட்டுக்குரிய வழி ஏற்பாடுகளை செய்யவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு பிரயாண களைப்போடு வந்தும் அந்த இடத்தில் முதலாவது செய்த விடயம், அந்த இடத்திலே பள்ளிவாசலை கட்ட வேண்டும், பள்ளிவாசலை நிறுவ வேண்டும். மக்களுடைய அடிப்படை தளமாகிய பள்ளிவாசல் கட்டப்பட வேண்டும் என்பதற்காண்டி முதலாவது நடவடிக்கை மேற்கொண்டார். மஸ்ஜிதுல் குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு தியாகம், அவ்வளவு நெருக்கடி, அவ்வளவு நீண்ட பயணம் செய்தும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக இருந்தார். ஏனென்றால் அந்த பள்ளிவாசல் உருவாக்கப்பட்டால் நல்ல மக்கள் உருவாகுவார். பள்ளிவாசலுடைய முறைகள் பேணப்பட்டால் நல்ல மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் என்பதை
தியாகம் செய்து நல்ல பல காரியங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலை உருவாக்கினார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இன்று பள்ளிவாசலை விட தூரமாகிக் கொண்டிருக்கிறோம். பள்ளி இல்லாத சமூகம், பள்ளியோடு சம்பந்தம் இல்லாத சமூகம் நிறைய வன்முறைகள் குற்றவியல்களோடு சம்பந்தப்படுவார். சற்று சிந்தனை செய்து பாருங்கள். நீதிமன்றத்தில் பல ஆயிரம் முறைப்பாடுகள், பல ஆயிரம் கேஸ்கள் இருக்கிறது. இலங்கையுடைய தரவை பார்க்கின்ற போது முஸ்லீம்கள் தான் விகிதாசார அடிப்படையில் நீதிமன்றத்தில் அதிகம் சம்பந்தப்படுகிறார். வியாபாரத்தில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை, திருமண பந்தத்தில் பிரச்சனை, இப்படி நிறைய காணி பிரச்சனை, எல்லை பிரச்சனை என பல பிரச்சனைகளில் முஸ்லீம்கள் தான் ஏழை சகோதரர்களை விட விகிதாசாரத்தில் அதிகமான முறையில் அவர்களுடைய விவகாரங்கள் தான் நீதிமன்றத்தில் பதியப்பட்டிருக்கிறது. காரணம், இவர்கள் யார்? பள்ளிவாசலோடு சம்பந்தம் இல்லாதவர்கள். சிறைச்சாலையுடைய தரவை பார்க்கின்ற போது ஏனைய சமூகத்தார்களை விட முஸ்லீம்கள் தான் அதிகூடிய எண்ணிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார். விசேஷமாக 16 வயது தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகம் சிறையில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார். அதிலும் இளம் பெண்களும் இந்த கைதிகளாக பிடிபட்டிருக்கிறார்கள். இவர்கள் யார்? இவர்கள் யார்? எப்படி வாழ்ந்தார்கள்? உலகத்தில் வாழ்கின்ற போது சிறைக்கு செல்வதற்கு முன்னால் பள்ளியோடு தொடர்பில்லை, தொழுகையோடு தொடர்பில்லை, அல்லாஹ்வுடைய மாளிகையோடு சம்பந்தம் இல்லை. எந்த மனிதன் பள்ளி இல்லையோ அந்த மனிதன் குற்றத்தோடும் பிரச்சனையோடும் சஞ்சலத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பள்ளியில் இல்லாத சமூகம் உலகத்தில் பல கோணங்களில் அவர்கள் சிதைந்து கிடப்பார்கள். பள்ளியில் இல்லாத சமூகம் பல இன்னல்களையும் கேவலத்தையும் எதிர்நோக்க வேண்டும் என்பதை அன்றைய உலமாக்கள் விளங்கப்படுத்தி விட்டார். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளிவாசல்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய, பள்ளிவாசலோடைய உறவை பேணக்கூடிய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாளாந்தம் குழப்பங்கள் வெடித்துக் கொண்டே இருக்கிறது. நாம் நிறுத்தி செய்ய வேண்டிய வழி மீடியாக்களுக்கு இறங்குவதல்ல. மீடியாக்களுக்கு இறங்குவதனால் சமூகம் திருந்தும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க கூடாது. நாளாந்தம் எத்தனை மீடியாக்கள் உருவாகிவிட்டது, எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் உருவாகிவிட்டது. போதை ஒழிப்பு மாநாடு எவ்வளவு செய்கிறார், போதை ஒழிப்புக்கு எதிராக எத்தனை சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள். சிறைக்கு சென்றாலும் மீண்டும் வெளிவந்ததற்கு பின்னால் போதை வசதி வியாபாரம் செய்கிறார். அதனால் தடுக்க முடியாது. மார்க்கம் சொல்கிறது, மனிதர்களே உங்களுக்கு திருத்த வேண்டுமா, சமூகத்தை பாதுகாக்க வேண்டுமா, பள்ளிவாசலுடைய தொடர்பை பேணுங்கள். பள்ளிவாசலில் தொடர்பு பேணாத சமூகத்தை எப்படியும் திருத்த முடியாது, எப்படியும் பாதுகாக்க முடியாது. எனவே நாங்கள் எங்களுடைய சமூகத்தை வளர்ந்து வரக்கூடிய உறவினர்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் பள்ளிவாசல்களை பாதுகாக்க வேண்டும். பள்ளிவாசல உறவை நாங்கள் பேணுவதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு கிடைக்கும். சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் எந்த அளவுக்கு பள்ளியோடு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை ஒரு ஹதீஸில் தெளிவுபடுத்தினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை கடல், ஆறு இரக்கம் உள்ளவர்கள். எந்த நபருக்கும் தனக்கு அநியாயம் செய்தாலும் மாறி பரிகாரமாக பகரமாக அநியாயம் செய்ய வேண்டும் நினைத்ததே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபுக்கு சென்றார்கள். அங்கே உள்ள மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாகரிகம் கட்ட முறையில் நடந்து கொண்டார்கள், முறைகேடாக நடந்து கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருந்து ஊரை விட்டு வெளியேறும் வரைக்கும் சிறிய பிள்ளைகளை வைத்து கல்லால் அடித்து இரத்த காயத்தை உண்டுபடுத்தினார். சிறிய பிள்ளை, எந்த பிள்ளைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுவா செய்யவில்லை, சாபமிடவில்லை. எந்த பிள்ளைக்கும் மாறி ஒரு கல்லால் எறியவில்லை, கையால் ஓங்கி அடிக்கவில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு இறக்கம். சிறிய பிள்ளைகள் தெரியாதனமா செய்கிறார்கள் என்று நபி அவர்கள் அவ்வளவு தூரம் அந்த சிறார்களை நேசித்தார்கள், விரும்பினார்கள், உள்ளத்தால் அவர்களை மதித்தார்கள். ஆனால் அதே தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பிள்ளைகள் 7 வயதை அடைந்து விட்டால்
இரண்டு விடயங்களை செய்யுங்கள். 7 வயது அடைந்து விட்டால் இரண்டு விடயங்களை செய்யுங்கள். முதலாவது விடயம் முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை வழிகாட்டுங்கள், தொழுகைக்கு ஊக்கப்படுத்துங்கள், தொழுகைக்கு வழிகாட்டுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது விடயம் அந்த பிள்ளையை படுக்கையிலிருந்து தூரமாக்குங்கள். தாயோடு தூங்க வைக்காதீர்கள், சகோதரோடு தூங்க வைக்காதீர்கள், சகோதரியோடு தூங்க வைக்காதீர்கள். அந்த பிள்ளையை பிரித்து விடுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தலையணையில் 2 தலைகள் ஒழுங்குமாக இருந்தால் மூன்றாவதாக ஷைத்தான் வருவான். அவர்களுக்கு தாய் விளங்காது, சகோதரன் விளங்காது, சகோதரி விளங்காது, மாமி சாட்சி விளங்காது. அந்த இடத்தில் பாலியல் உணர்வு உண்டாகும். 1400 வருடத்திற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விடயத்தையும் சொன்னார்கள். இந்த பிள்ளை 10 வயது வரைக்கும் நீங்கள் சொல்லிக் கொண்டீர்கள். 3 வருடங்கள் அந்த பிள்ளைக்கு பின்னால் நீங்கள் பயிற்சிக்க வேண்டும். அந்த பிள்ளையை நீங்கள் பக்குவப்படுத்த வேண்டும். ஒரு நாள் 2 நாளோடு அந்த பிள்ளை தொழுகைக்கு தயாராக மாட்டாது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து சென்று பள்ளிவாசலில் தனக்கு பக்கத்தில் வைத்து தொழப்பழக்க வேண்டும். தாய்மார்கள் பெண் பிள்ளைகளை அதானுடைய வாக்கு சத்தம் கேட்டதும் தன்னோடு முஸல்லாவில் வைத்து பிள்ளைகளை பழக்க வேண்டும். 3 வருடங்கள் பழக்குங்கள். 10 வயது அடைந்தும் அந்த பிள்ளைகள் தொழாவிட்டால், அந்த பிள்ளைகள் தொழுகைக்கு பழகாவிட்டால் ஃபத்ரிபூஹும், அந்த பிள்ளைக்கு அடிங்கள் என்று சொன்னார்கள். வேளாண் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு கல்லால் அடித்த பிள்ளைக்கு கூட மாறி அநியாயம் செய்ய நினைக்கவில்லை. தனக்கு ஏசிய பிள்ளைகளுக்கு கூட மாறி ஏசவில்லை. ஆனால் ஒரு பிள்ளை தொழுகையை விட்டால், 10 வயதை தாண்டியும் தொழுகை நிறைய நாட்டாவிட்டால் அந்த பிள்ளைக்கு அடிக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமையாக இருக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாங்கள் எங்களுடைய உறவினர்கள் சிறார்களையும் பிள்ளைகளையும் தொழுகையோடு இணைக்க வேண்டிய காலத்தின் தேவையில் இருக்கிறோம். நாங்களும் ஒவ்வொரு விடயத்தை கேள்விப்படுகின்ற போது எத்தனையோ கேவலமான விஷயங்களை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். சகோதரனும் சகோதரிக்கும் இடையில் தாம்பத்திய உறவு நடந்து அங்கே பிள்ளைக்கு தரித்திருக்கிறது. தன்னுடைய தாய் தன்னை பெற்று தான் பெற்றெடுத்த பிள்ளையை இன்னொருவனுக்கு கூட்டிக் கொடுக்கக்கூடிய காலம் உருவாகி இருக்கிறது. எங்கே ஏற்பட்ட விபரீதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த விடயத்தை சொன்னார்கள். அப்போது இருந்த கெட்டவர்கள் யகூதிகள் சொன்னார்கள், இந்த முஹம்மத் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விடயத்தை பேசுகிறார். இந்த முஹம்மத் மார்க்கத்தில் என்ற பெயரிலே எத்தனையோ மோசமான விடயங்களை சொல்கிறார் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையாக காண்பித்தார்கள். இன்று உலகம் நபி அவர்களுடைய பேச்சை சரியாகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தொழுகை பொழுதாக இருக்க வேண்டும். பள்ளியுடைய உறவை பேண வேண்டும். பள்ளிவாசலுடைய தொடர்பை அதிகப்படுத்த வேண்டும். அதே நேரம் 10 வயதை தாண்டிய பிள்ளைகளை அதானுடைய சத்தம் கேட்டால் வீட்டுக்குள்ளால் வைத்துக் கொண்டிருக்க கூடாது. ஆண் பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்பிவிட வேண்டும். பெண் பிள்ளைகளை வீட்டில் முஸல்லாவில் பழக்க வேண்டும். இப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று சிந்தனை செய்து பாருங்கள். ஒரு மனிதனாக யோசியுங்கள். முதலாவது விடயம், நான் என்னுடைய தொழுகையில் எவ்வாறு நடந்து கொள்கிறேன்? என்னுடைய தொழுகையை எவ்வாறு நான் பேணுதலாக இருக்கிறேன்? என்னுடைய சுபஹ் தொழுகை, லுஹர் தொழுகை, அஸ்ர் தொழுகை, இந்த தொழுகையை நான் எப்படி தொழுகிறேன்? தொழுகைக்காக வேண்டி தொழுகையை விடுகிறோம், தூக்கத்தினால் தொழுகை வைக்கின்றோம். எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு சோதனை, எவ்வளவு வறுமையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். மூத்தானால் நம்முடைய நிலைமை என்ன? ஒரு தொழுகையை விட்டால் 70 அடி முழம் பள்ளத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு விசைதந்திரிக்க ஒரு பாம்பை அல்லாஹ் தஆலா மனிதனை சாட்டுவார். அந்த பாம்பு அவனை கொத்தும். அந்த பாம்பின் கொத்தினால் அவன் கீழே போய்விடுவான். அவ்வளவு ஆபத்தான ஒன்றுதான் தொழுகை விடுவது. எனவே நாங்கள் எங்களுடைய தொழுகையை பொழுதாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய உறவினர்கள், சிறிய பிள்ளைகள் டியூஷனுக்கு போகாட்டி போகும் வரை, டியூஷனுக்கு போகாட்டி போகும்
ஆனா நம்மளோட பிள்ளைய பள்ளிக்கு அனுப்புறதுக்கு எண்ணமில்லை, பள்ளிக்கு போராட்டி உம்மா அப்பாவுக்கு போவது இல்லை, ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலையிலிருந்து மாறி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை திருத்தி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளை நெருக்கத்தையும் அடைவதற்கு எல்லாம் அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லது புரிவானாக.